வீட்டில் இருக்கிற 1 கோடி ரூபாய் பணத்தை காட்டிலும் உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் உங்களுக்கு மேன்மையாய் தெரிய வேண்டும். 10 ஏக்கர் நிலத்தை காட்டிலும் உங்களுக்கு கிடைத்த ரட்சிப்பு உங்களுக்கு விலையேறப்பட்டதாய் தெரியும். இது இலவசமாக கிடைத்தாலும் ஏன் இலவசமாக கிடைத்து இதற்கான கிரயத்தை நான் செலுத்த முடியாததுனால ஏன் உங்க கையில் இலவசமாக கிடைச்சி ஒன்னால அதற்குரிய கிரயத்தை செலுத்த முடியாது. ஆமென். அப்போ எப்படி நான் செலுத்த முடியாத கிரயத்தை எனக்கு பதிலாக யார் செலுத்தினார்? இயேசு செலுத்தின அந்த கிரயத்தை அவர் கிரயம் செலுத்தி எனக்கு இலவசமாக தந்திருக்கிறார். அப்போ ஏன் இந்த கூடாரம் இடிக்கப்படுகிறது, ஏன் இந்த கூடாரம் விழுந்து போகிறது என்றால் அது நமக்கு மேன்மையாய் தெரியாதபடினால. திரும்ப சொல்கிறேன், 10 பவுன் நகையை காட்டிலும் 100 பவுன் நகையை காட்டிலும் என்மேல் இருக்கிற ரட்சிப்பு விலையேற பெற்றது.